ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். மக்களே, இந்த வீடியோவில் ஒரு அழகான பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கான ஒரு ஹேண்ட் கட்டிங் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், அளந்து காட்டுறேன் பாருங்கள் டிச்சிங் டு டிச்சிங் எவ்வளோ பெர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த சக்காவுக்கும் எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இப்போது உங்களுக்கு கட்டிங் சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், கீழ்ப்பக்கம் அந்த ரா எட்ஜை நீங்கள் கண்டிப்பாக எல் ஸ்கேல் வச்சு தான் கோடு போடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குங்க. அதே மாதிரி நம்ம கீழ்ப்பக்கம் எம்மிங் பண்ணுறதுக்கு உங்கள் விருப்பத்துக்கு 1/2 இன்ச் வேணுமா, 3/4 இன்ச் வேணுமா, 1 இன்ச் வேணுமா, உங்கள் விருப்பத்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குங்க. அப்புறம் பாருங்கள், இந்த அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்க்க போகிறேங்க. இந்த அளவு ஜாக்கெட்டில் நம்மளுக்கு கரெக்டாக 5.5 இன்ச்சு லென்த் இருக்குங்க. அந்த 5.5 இன்ச்சு லென்த்து கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு நீங்கள் அங்கே மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் அதே 6 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி இந்த 6 இன்ச்சு லென்த்துக்காக நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இது 6லிருந்து 60 வரைங்க யாருக்கானாலும் பரவாயில்லைங்க. இந்த லென்த்தில் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள், அகலத்தில் ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் பொருந்துங்க. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக சேர்த்து இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த தையலுக்காக மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸாக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. இது எல்லாருக்கும் பொருந்துங்க. அப்புறம் நம்மளுக்கு 8 இன்ச்சு ஆம்கோல் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி 8 இன்ச் ஆம்கோல் மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து கீழே 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், கீழே 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சிலேருந்து வெளிப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து பாருங்கள். நம்ம அந்த அக்ராஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்து வரைக்கும் லென்த் பாருங்கள், 3.25 இன்ச்சு இருக்குங்க. நீங்கள் அந்த இடத்துல 3.25 இன்ச்சு கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிடுங்க. இப்போ அளந்து காட்டுற பாருங்கள், பேக் சைடு பீஸ் எடுத்து வச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த 3.25 இன்ச்சு அந்த இடத்துல வருதுங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு கிராஸ் கோடு போடுங்க. மக்களே, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆம்கோல் சுற்றளவு 16 இன்ச்சு, 16ல் பாதி 8ங்க. அந்த 8ல் பாதி 4 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? 4 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 4 இன்ச்சை மறுபடியும் 2 பாகம் பண்ணுங்கள். 2 இன்ச்சுங்க. நீங்கள் 2 இன்ச்சு அங்கே பாதி வர்ற இடத்துல மார்க் பண்ணுங்கள். அப்போது இந்த 2 இன்ச்சு சென்டர் பாயிண்ட் அங்கே பாயிண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த 4 இன்ச்சுக்கு ஒரு வளைவு கொண்டு வாங்க. அங்கேருந்து அப்புறம் பாருங்கள், மேல் பக்கம் நம்ம 3.25 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த 3.25 இன்ச்சை பாதி பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு மேலே ஒரு பாயிண்ட் வருங்க. அதையும் பாதி பண்ணுங்கள். ஒரு 3/4 இன்ச்சு 1/2 பாயிண்ட் வருங்க. அங்கே மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இப்போது இந்த மார்க் பண்ண இடத்துல அப்படியே அந்த ஷேப் கொண்டு வாங்க. நம்ம ஆம்கோல் ஸ்கேல் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொண்டு வரலாங்க. எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கீழ்ப்பக்கம் அகலம் 6.5 இன்ச்சு வருதுங்க. அது கூட 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த 1.5 இன்ச்சுக்காக நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம எவ்வளோ நீட்டாக ஒரு ஆம்கோல் ஸ்கேல் இல்லாமல் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. ஒரு கூட நீங்கள் மிஸ் ஆகாமல் அந்த ஜாயிண்ட் பக்காவாக நம்ம ஜாயிண்ட் கிடைக்குங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பார்ட் குடச்சி கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். மேல் பக்கம் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3/4 இன்ச்சில் நீங்கள் போய் சேர்த்துடணுங்க. அவ்வளோ மீன் போல் அந்த ஷேப் கிடைக்குங்க. பாருங்கள், கரெக்டாக அழகாக அப்படி கட் பண்ணிவிட்டு அந்த 3/4 இன்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். மக்களே, அடுத்தது பாருங்கள், இந்த மெயின் பீஸில் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சு கட் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி மெயின் பீஸில் நீங்கள் வச்சு கட் பண்ணிட்டானா உங்களுக்கு ஃப்ரெஞ்சஸ் கட் ப்ளவுஸ் அவ்வளோ அழகாக நீட்டாக கிடைக்குங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் லூஸ் கிடைக்குங்க. அந்த லூஸ் வராமல் இருக்க நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணுங்கள். இது நம்ம லைனிங் பீஸில் நம்ம கிராஸாக அடிச்சிடலாங்க. மக்களை பாருங்கள், அடுத்தது நல்லா அயன் பண்ணி நீங்கள் பேக் பீஸை நம்ம இப்போ கரெக்டாக கட் பண்ண போகிறோங்க. இந்த பேக் பீஸை எந்த இடத்துல எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். மக்களை பாருங்கள், நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் வெகு ஜோராக நடந்துகிட்ருக்குங்க. நீங்களும் நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கலந்துட்டு ரொம்ப பயன்பெறணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேங்க.
மக்களே, நீங்கள் நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பெறணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் வித்தியாசமாக நடக்குங்க. யாருமே இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்த மாட்டாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். அவ்வளவு வித்தியாசமாக அழகாக நீங்கள் நீட்டாக பழகிடலாங்க. நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குங்க. மக்களே, நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் ப்ளவுஸ் கட்டிங், ஐ நெக், லோ நெக், போட் நெக், ஃப்ரெஞ்சஸ் கட், கட்டோரி ப்ளவுஸ், டபுள் கட்டோரி, சுடிதார், ஷர்ட், பேண்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்கள் எது பழக நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பெர்ஃபெக்டாக பழகலாங்க. ஒரு கூட வித்தியாசம் வராமல் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லி கொடுப்பேங்க. ஒரு புள்ளி வச்சாலும் அந்த புள்ளி எதுக்காக வச்சிங்க சார் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நான் ஒரு கோடு போட்டாலும் அந்த கோடு எதுக்காக சார் போட்டிங்கன்னு கேளுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு பக்காவாக ஒரு விளக்கமத்தோட உங்களுக்கு நான் ஆன்சர் தர தயாராக இருக்கேங்க. மக்களே, நீங்கள் டைலரிங் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் எனி டைம் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாங்க. உங்களுக்கு பக்காவாக நான் ஆன்சர் தர தயாராக இருக்கேங்க. பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு எல்லாமே எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வாங்க. நான் சொல்கிறதையும் அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் நோட் பண்ணுங்கள். மக்களே, நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு 20,000 பேர் நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோவர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மக்களே, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு தகுந்தாப்பில் நான் ஆன்சர் கண்டிப்பாக தருவேங்க. மக்களே, உங்களுக்கு இந்த டைலரிங் சம்பந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நம்ம என்எஸ்ஆர் சேனலில் போய் பாருங்கள். A to Z உங்களுக்கு எல்லாமே டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குங்க. நீங்கள் அதை போய் பார்த்து நீங்கள் கற்றுக்கணுங்க. மக்களே, ஒரு குடும்பத்திற்கு ஒரு தையல் கலைஞரை உருவாக்குவதே எனது லட்சியம். மக்களே, என்னுடைய லட்சியத்துக்கு நீங்கள் ரொம்ப ஒத்துழைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. மக்களே, நம்முடைய சேனலில் டிச்சிங் வீடியோ தனியாக இருக்குங்க. நீங்கள் டிச்சிங் பழகிறவங்க நம்ம சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பக்காவாக 1 by 1 எல்லாமே க்ளீனாக பழகிடலாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மக்களே, உங்களது பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர்.